சித்தி, அவன் எப்படியாவது ஒழிஞ்சா போதும். அவன் வந்ததுல இருந்து அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கவலைப்படாத மவனே, இந்த தீபாவளியில அவன் வெடிச்சு பீஸ் பீஸா செதற போறான். அவனை முழுசா கூட அடக்கம் பண்ண முடியாது. ஏங்க, மாமா போய் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஆளை காணோம். தெரியலையே. தோ, சித்தப்பன் வெடியோட வந்துட்டோம் பாரு. கலையமா, இது நீ சொன்ன மாப்பிள்ளை வெடி, இது சரவணன் கிட்ட வாங்கின நாட்டு வெடி. ஆ? ஆ. மவனே, சித்தி, மாப்பிள்ளை வெடியில இருக்கிற அந்த மருந்து எடுத்துட்டு இந்த நாட்டு வெடிகுண்ட உள்ள வச்சு செட் பண்ணணும். சரிங்க சித்தி. இந்த நாட்டு வெடிகுண்டு இருக்கிற மாப்பிள்ளை வெடிய அங்க உன் வீட்ல இருக்கிற மாப்பிள்ளை வெடிய தூக்கிட்டு அங்க வச்சிட வேண்டியதுதான். இத அந்த டிரைவர் பைய வெடிச்சதும் அடுத்த நிமிஷமே பரலோகம் பார்க்க வேண்டியதுதான். ஆனா சித்தி, இதை எப்படி சாமுண்டீஸ்வரி வீட்டுல கொண்டு போய் வைக்கிறது? மர்மவளே, இப்ப நீ வீட்டுக்கு போ. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு. முத்துவேலு அங்க இந்த வெடியோட வருவாரு. நீ கொஞ்சம் கதவை திறந்து வச்சனா அங்க இருக்கிற மாப்பிள்ளை வெடியை எடுத்துட்டு இந்த நாட்டு வெடிகுண்டு இருக்கிற மாப்பிள்ளை வெடிய அங்க வச்சிடுவாரு. அந்த டிரைவர் பையன் அந்த வெடிய வெடிக்கிறப்போ பீஸ் பீஸா காணாம போயிடுவான்.